மக்களால் நான் மக்களுக்காகவே நான் ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையுமே ரெடியாக வச்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் எப்பயும் போல் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா எடிட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை நீங்கள் டச் பண்ணாலும் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க அந்த பேக்ரவுண்ட் இருக்குது பதில் அதை ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த பேக்ரவுண்ட் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு எடுத்துன்னு நம்ம எடிட் பண்ண போகிற இமேஜை தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அப்படி இந்த கீழே இருக்க அந்த சைடில் ஆப்ஷன்லாம் மூவ் பண்ணிட்டே வந்து இந்த இடத்துல இந்த ஆட் ஃபோட்டோ அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்க உங்களோட இமேஜ், அதாவது நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜ் பதில் அந்த இமேஜ் ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜோட பேக்ரவுண்ட்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தெரியாதவங்க மட்டும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் நான் இதுக்கும் தனியாக வந்து வீடியோ போகிறேன். இது அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக ஒரே கிளிக்கில் உங்களோட இமேஜோட பேக்ரவுண்டை நீங்கள் வேறு லெவலில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக இதுக்காக வீடியோ போடுறேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு மூணு இமேஜை மட்டும்தான் எடுத்து வந்து எடிட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் இப்போ எடிட் பண்ண போகிறேன். அந்த 3 இமேஜையும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட் இமேஜ் பதிலாக இதை வச்சு தான் நம்ம மற்ற இமேஜ் எல்லாமே அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட் இமேஜை சென்டராக நமக்கு எந்தளவு பெருசாக வேணுமோ ஸோ அந்தளவு பெருசாக ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு இப்போ இந்த கீழே இருக்கலாம் கட் பண்ணலாம் தெரியுது பதிலாக அது தெரியாத அளவுக்கு நம்ம எரேஸ் பண்ணுவோம்னா ஸோ அதுக்கு இந்த மேலே இருக்க எரேஸரை டச் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் இருக்க ஹார்ட்னஸ் கம்மி பண்ணிட்டு சைஸை தேவையான வச்சுட்டு ஸோ இந்த கீழே இருக்கிறது கட் பண்ணது தெரியாத அளவுக்கு மட்டும் லைட்டாக அந்த மாதிரி எரேஸ் பண்ணாலே போதும். ஃபஸ்ட் இமேஜ் வந்து கரெக்டாக நமக்கு அரேஞ்ச் ஆயிடுச்சு. அரேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது இமேஜ். ஸோ இந்த ரெண்டாவது இமேஜ் என்ன பண்ணலாம், நமக்கு நம்மளோட அந்த ரெண்டாவது இமேஜோட ஃபேஸ் மட்டும் தான் நமக்கு தெரியணும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு பெருசாக வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். ஸோ இந்த அளவுக்கு செட் பண்ணிட்டு இதையும் கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மேலே எரேஸரை டச் பண்ணிட்டு அதே மாதிரியே அந்த ஹார்ட்னஸை கம்மி பண்ணிட்டு சைஸையும் தேவையான வச்சுட்டு ஸோ இந்த கீழே இருக்கிறது மட்டும், அதாவது அந்த பேக்ரவுண்டில் நமக்கு செட் ஆகிற மாதிரி மட்டும் எரேஸ் பண்ணாலே போது ரொம்ப ஈஸியாக செட் ஆயிடும். ஸோ இப்போ இதே மாதிரியே அடுத்த இமேஜ். ஸோ இந்த மூணாவது இமேஜுக்கு பதிலாக அதுக்கு நான் அந்த மூட் ஒன்று கொடுத்து அந்த இமேஜ் முன்னாடி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜ் நம்ம அந்த ரெண்டாவது இமேஜ் எந்தளவு பெருசாக வச்சிருக்கோமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு அந்த மேலே இருக்க லேயரை டச் பண்ணி அந்த மூட் ஒன்று கொடுத்து எல்லா இமேஜுமே பேக்கில் கொண்டுட்டு போனாலே போதும். வேறு லெவலில் வந்து இப்போ இமேஜ் வந்து அரேஞ்ச் ஆயிடுச்சு. அரேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த பேக்ரவுண்டில் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த இமேஜையும் ஃபஸ்ட்டு நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிருக்க அந்த ரெண்டு இமேஜுமே ஃபர்ஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்த போறோம். சோ அதனால ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு இமேஜ் டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க ஆப்ஷன்லாம் மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்க. டச் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 4வது PNW அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ண நமக்கு இதில் ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு PNW இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த PNW மட்டும் கொடுத்துட்டு மேலே கட்டிக்க ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியே அடுத்த இமேஜையும் செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரியே அந்த எஃப்எக்ஸில் போங்க. PNW போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இருக்க PNW மட்டும் கொடுத்தாலே போது வேறு லெவலில் இந்த மாதிரி ஆட் ஆயிடும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து நான் கொஞ்சம் லைட்டிங் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு அந்த கீழே இருக்க ஆட் ஃபோட்டோ அப்படின்ற கொடுத்துட்டு இதில் ஃபஸ்ட்டு நான் ஒரு லைட் பேஜ் ஒன்று கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதை கரெக்டாக அந்த ரெண்டு இமேஜுக்கும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இப்போ இதோட பிளண்டிங். ஸோ அந்த சைடில் இருக்க ஆப்ஷன்லாம் மூவ் பண்ணிட்டு வந்து இந்த பிளண்டிங்கில் போய் இந்த ரெண்டாக இருக்க ஸ்க்ரீனை மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஜஸ்ட் இதை அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ணி இந்த இமேஜோட லாஸ்ட்டில் அதாவது இந்த கார்னரில் செட் பண்ணிட்டு அதை மறுபடியும் ஒரு டூப்ளிகேட் பண்ணி இந்த சைடும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக லைட்டிங் எஃபெக்ட்டும் செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு டச் பண்ணிருங்க. அப்போ தான் இது எல்லாமே டோட்டலாக ஒரே பேக்ரவுண்டாக ரெடி ஆயிடும். இல்லைன்னா நம்ம அடுத்தடுத்து லேயர் வந்து ஆட் பண்ணும்போது அது வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே பேக்ரவுண்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கடுத்து மறுபடியும் இந்த கீழே இருக்க ஆட் ஃபோட்டோன்னு டச் பண்ணி அடுத்து நான் கொடுத்துருக்க சின்ன PNGs தான் ஆட் பண்ண போறோம். சோ அதனால இந்த மேல இருக்க ஃபர்ஸ்ட் இந்த ஃபயர் PNG இருக்கு பதிலா அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இதை ஃபஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக அந்த அளவுக்கு இழுத்துட்டு அப்படியே பேக்ரவுண்டுக்கு கீழே கொண்டுட்டு வந்துருங்க. கீழே கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த சைடில் ஆப்ஷன் மூவ் பண்ணி அந்த பிளண்டிங்கில் போங்க. பிளண்டிங்கில் போயிட்டு அந்த ரெண்டாக இருக்க ஸ்க்ரீனை கொடுத்தாலே ஃபயர் எஃபெக்ட் ஆட் ஆயிடும். ஸோ இதுக்கடுத்து மறுபடியும் அதே மாதிரி கீழே இருக்க ஆட் ஃபோட்டோ அப்படின்னு டச் பண்ணிட்டு அடுத்து இந்த கம்பி மாதிரி PNG இருக்கு பதிலாக அதையும் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இதுவும் கரெக்டாக நமக்கு அந்த பேக்ரவுண்டுக்கு கீழே தான் வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இப்போ டெக்ஸ்ட் PNG. ஸோ மறுபடியும் ஆட் ஃபோட்டோ அடுத்து வந்து நான் கொடுத்துருக்க அந்த டெக்ஸ்ட் PNG இருக்கு பதிலாக அதையும் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இதை கரெக்டாக அந்த இமேஜஸ்க்குலாம் சென்டராக வந்து அந்த கம்பி வச்சிருக்க பதிலாக அது மேலே வந்து அரேஞ்ச் ஆகிற மாதிரி மட்டும் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஆட் ஃபோட்டோன்ற டச் பண்ணிட்டு அடுத்து வந்து ஃபயர் PNG இருக்கு பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இதை வந்து இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் கொண்டு போய் வச்சுட்டு இப்போ இந்த அதே மாதிரியே பிளண்டிங்கில் போய் இந்த ரெண்டாக இருக்க ஸ்க்ரீனை கொடுத்துட்டு இப்போ ஜஸ்ட் அந்த மேலே லேயரை டச் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி இந்த சைடு கொண்டு வந்து இப்போ இந்த கீழே இருக்க ஃப்ளிப் அண்ட் ரொட்டேஷன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு
இதில் இந்த மூணாவது இருக்க ஆப்ஷனை கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆயிரும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு எடுத்து மறுபடியும் இந்த மேலே டிக் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு டச் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இது எல்லாமே மறுபடியும் ஒரே பேக்ரவுண்டாக ரெடி ஆயிரும். ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ஆட் ஃபோட்டோன்னு டச் பண்ணால் இதில் இன்னும் மீது இருக்குது அந்த பட்டை பேஜ் மட்டும் தான். ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம பேக்ரவுண்டில் 2 இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஆட் பண்ணி பார்த்தீங்களா, அந்த 2 இமேஜ் மட்டும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு இமேஜில் வச்சுட்டு அதை ஜஸ்ட் அப்படியே அந்த லேயரை டச் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி இன்னொரு இமேஜும் கொண்டுட்டு போங்க. ஸோ கொண்டுட்டு போனதுக்கப்புறம் இப்போ இதோட பிளண்டிங்கை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடில் ஆப்ஷனை மூவ் பண்ணிட்டு வந்து அந்த பிளண்டிங்கில் போய் நீங்கள் ஒன்றா சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எஃபெக்ட்டில் ஆட் ஆகும். உங்களோட ஃபேஸுக்கு எது வந்து கரெக்டாக இருக்கோ அதில் நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்லே தான் கரெக்டாக இருக்குது. ஸோ நான் அதிலே வச்சுக்கிறேன். இப்போ 2 இமேஜுமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து இதில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த மேலே டிக் ஆப்ஷனை டச் பண்ணிட்டு இந்த இமேஜை நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.